அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அலுவலகத்திற்கு சசிகலா அவர்கள் பெரும் ஆதரவாளர்களுடன் ஒன்றாக இணைந்து எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பதற்கான ஏற்பாடுகளை தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார். இதற்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவிக்க வேண்டும். இல்லையென்றால் அதிமுக மாவட்ட செயலாளர்களும் தென் மாநில நிர்வாகிகளும் எம்எல்ஏக்கள் 4 நபர்களும் சசிகலா அவர்களுக்கு முழு ஆதரவுகளை தெரிவிப்பார்கள் என்று தற்பொழுது செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது. தற்பொழுது திமுகவிற்கு கடுமையான எதிர்ப்புகள் தமிழகம் முழுவதும் இருந்து வந்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்த்து இந்த முறை ஒன்றிணைந்த அதிமுகவால் ஆட்சியை 2026ஆம் ஆண்டு கைப்பற்ற வேண்டும் என்றும் சசிகலா அவர்கள் கூறியுள்ளார். மேலும் தனது பெரும்பான்மையை நிரூபிப்பதற்காக இந்த அணியை நடத்தவில்லை என்றும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய அதிமுக, புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்கள் சிறப்பாக நடத்திய அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக மட்டுமே இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும், தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் அதிமுகவின் தொண்டர்களது நலனையும் மக்களின் நலனையும் கருத்தில் கொண்டுதான் ஒவ்வொரு முடிவுகளையும் எடுக்க வேண்டும். இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2026இல் பெரிய தவறு செய்தோம் என்று சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் அவர் நினைப்பார். அப்பொழுது நினைத்து எந்த ஒரு பலனும் இல்லை என்றும் சசிகலா அவர்கள் வெளிப்படையாகவே பேசிவிட்டார். நாளை காலை 10:30 மணி அளவில் அதிமுக அலுவலகத்திற்கு சசிகலா அவர்களும் ஆதரவாளர்களும் ஒன்றிணைந்து செல்ல உள்ளதாகவும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு அனுமதி தெரிவித்தால் மட்டும்தான் 2026இல் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க முடியும், வெற்றியையும் கைப்பற்ற முடியும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவிற்கு மிக மிக மோசமான நிலைமையே தற்பொழுது வரை அவர் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். இது அவருக்கு மட்டுமல்ல, அதிமுகவிற்குமே மிகப்பெரிய ஒரு இழப்பாக பார்க்கப்படும். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய மரணங்கள், தமிழகத்தில் கொலை கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து காணப்பட்டு வரக்கூடிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி சரியான முடிவை எடுக்க வேண்டும் என்றும் சசிகலா கூறியுள்ளார்.